Hello friends, once again welcome back to Lakshana Motors and Painting. This is Clinton here. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப லோ பட்ஜெட்டில் செல்ஃப் ஸ்டார்ட் டீசல் என்டாஸ்மெண்ட் புல்லட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சேல்ஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன், சேல்ஸ் அப்டேட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். செல்ஃப் ஸ்டார்ட் 20 நிறைய புல்லட் இருக்குன்னு. நான் இனிமேல் லைன் பை லைனாக சேல்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ மிஸ் பண்ணால் பாருங்கள். நம்மளோட சேனல்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினைப்பீங்க நிறையா வண்டி எப்போவுமே ரெகுலராக போடுவோம், இப்போ ஒரு புல்லட் மட்டும் காட்டுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ வந்து புக் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. இப்போ இனி வந்து ரெகுலராக வந்து எந்த வண்டியெல்லாம் வந்து புக் ஒர்க் ஃபினிஷ் ஆகி வருதோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் லைனாக நான் போடுறேன். இனிமேல் லாட்டாக போடாமல் ஒரு 3-4 புல்லட் அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி போகலான்னு இருக்கிறேங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ரெகுலராக சேல்ஸ் வீடியோ பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட புல்லட் வந்து 2 lakhsக்கு நான் வண்டி போட்டிருந்தேன், அதுவும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கும் வந்து கீழே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஹை ப்ரைஸ்ன்றது கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு சில வந்து ஒர்த்தான ரேட்டுன்றதை கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஹை ப்ரைஸ்ன்னு சொல்கிறவங்க அவங்களுக்காகவே இந்த லோ ப்ரைஸில் வண்டியை கொண்டு வந்திருக்கிறேன். இதுக்கும் நீங்கள் என்னெல்லாம் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணி விடுங்க, பரவாயில்ல. பாருங்கள், நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் ரேட்டு வண்டி காமிச்சாலுமே வண்டி ஒர்த் இல்லைன்னு சொல்லுவீங்க, ஹை ப்ரைஸில் வண்டியை காமிச்சாலுமே அதுக்கும் ஒர்த் இல்லைன்றீங்க. நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரில. இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களுக்காக நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ வண்டியோட ஒர்த்து தெரிஞ்சவங்க அதை பற்றி நீங்கள் நல்லபடியாக கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்களுக்காக நான் ரெகுலராகவே இனிமேல் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். நான் சொல்ல வரது எப்போவுமே ஒன்று தான், வண்டிக்கு தகுந்த மாதிரி தான் நான் ரேட்டு சொல்கிறேங்க, ஓகேங்களா? வண்டி என்ன கண்டிஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட் இருக்கும். அந்த ரேட் ஒர்த்தா இல்லையான்றதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அது உங்களோட சஜஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த வண்டிக்கு வந்துடுவோம். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டீசல் என்டாஸ்மெண்ட் புல்லட்டுங்க, செல்ஃப் ஸ்டார்ட்டோட இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் ஒர்க்கிங்கில் இருக்குங்க, ஓகேங்களா? சென்ட்ரு பெட்டு, பேட்டரி வந்து சென்டரில் வந்து பெரிய பேட்டரி ஆல்டர் பண்ணது, இன்ஜின் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், இன்ஜினுக்கு வந்து நான் கேரண்டி, செல்ஃப் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வண்டியோட ரேட்டு சொல்லிடுறேன், லோ ப்ரைஸ்ன்னு சொன்னனால. இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 68,000 ஃபிக்ஸட் ரேட்டுங்க. லைஃப் டைம் டேக்ஸ் இருக்குதுங்க. புக் ஆர்சி தான், புக்கு பார்த்துக்குங்க. புக் எல்லாமே பக்காவாக இருக்கும், ஆர்சி புக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போட்டிங்கன்னா வரும் TNZ 4422, ஓரளவுக்கு நல்ல நம்பர் தான். இந்த நம்பர் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், நான் ஸ்க்ரீன்லேயே நான் சைடில் காட்டுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் இருக்குது, லைஃப் டைம் டேக்ஸோடு இருக்குது. வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நீங்கள் வந்து அப்படியே நேம் ட்ரான்ஸ்ஃபர் ப்ளஸ் FC ஒன்றா செஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்ஜினுக்கு வந்து 100% கேரண்டி. இந்த வண்டி வந்து எதுக்காக நான் போஸ்ட் போடுறேன்னா 2 பேருக்கு வந்து சூட்டபிள் ஆகும். லோ பட்ஜெட்டில் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான வண்டி. அதே மாதிரி இல்லை என்கிட்ட வந்து பட்ஜெட் அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் டீசல் புல்லட் ஓட்டணும் ரொம்ப நாள் ஆசையாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. எனக்கு வந்து 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபாவில் போட்டு என்னால் வண்டி வாங்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஃபைனான்ஸ் கிடையாதுங்க, லோ பட்ஜெட்டில் வண்டி போடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வண்டி செட் ஆகும். 68,000 ரூபாய்க்கு நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்க முடியுமோ அதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. இன்றைக்கி வந்து செல்ஃப் போடணும்னு நினச்சிங்கன்னா, செல்ஃப் இல்லாத வண்டிக்கு நீங்கள் செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணணும், அது இந்த மாதிரி செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 30,000 வருங்க. 30,000 இல்லாமல் சென்ட்ரு பேட்டரி செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இன்ஜின் வேலை செஞ்சிங்கன்னா குறைஞ்சது 18,000 வருங்க. இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சிங்கன்னா 18,000 வரும். ஆன்லைனில் இல்லாத வண்டி, தெளிவாக நீங்கள்லாம் வீடியோ ஃபுல்லாக கேளுங்க, ஆன்லைனில் இல்லாத வண்டியை 70,000 80,000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஃபேஸ்புக்கு, OLX எல்லா இதுலேயுமே போய் பாருங்கள், ஆன்லைனில் இல்லாத வண்டியும் அந்த ரேட் சொல்கிறாங்க. நான் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா லைஃப் டேக்ஸ் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா LTTன்னு வந்துடும். ஸோ புக்குக்கு நீங்கள் அதிகபட்சமாக புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்சூரன்ஸ், நேம் ட்ரான்ஸ்ஃபரு, க்ரீன் டேக்ஸ் கட்டுறது, FC காட்டுறது எல்லாமே, ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 10,000 செலவாகுங்க புக்குக்கு மட்டும். அதே மாதிரி அவுட்லுக்கு, வண்டியோட அவுட்லுக்கு நீங்கள் எப்படி வேணால் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். 50,000 ரூபாய்க்கு செய்யலாம், 1 லட்ச ரூபாய்க்கு செய்யலாம், 1.5 லட்ச ரூபாய்க்கு செய்யலாம். அது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரீஸ்டோர் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இன்ஜினுக்கு வந்து நான் 100% கேரண்டி தரேன். செல்ஃபும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 70% கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 80% இருக்கும். பேக் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. செயின்ஸ் பாக்கெட், புது செயின்ஸ் பாக்கெட் போட்டிருக்குதுங்க, ஓகேங்களா? ஓவராலாக கண்டிஷன் இதுதான். அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும், அது ஃப்ராங்காக சொல்லிடுறேன், நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் தெரியும். பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும், ஒரு 50% தான் இருக்கும். இப்போ நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன், பீட் சவுண்டை கேளுங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் போட்டு காட்டுற பாருங்க. ஸோ பீட் எல்லாமே நல்லா அந்த 7.5 HP பீட் உள்ள நல்லா இருக்குதுங்க. இன்ஜினோட கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு இருக்குது. இன்ஜினுக்கு பீட் கேரண்டி நான். ஸோ இன்ஜின் வந்து அந்த அளவுக்கு கேரண்டியா இருக்கும். இப்போ நான் வண்டி வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட அவுட்லுக் அப்படியே காட்டுறேன், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட அவுட்லுக் பார்த்துக்கோங்க. TNZ 4422. இந்த வண்டியோட ரேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். 68,000 ரூபா ஃபிக்ஸட் ரேட்டுங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டு, சென்டர் பெட்டு, 6 HP, சென்டரில் பெரிய பேட்டரி வச்சதுங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி செல்ஃப் ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா 30,000 வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட அவுட்லுக் எல்லாமே காட்டியிருக்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே காட்டியாச்சு. இதோட ப்ரைஸு சொல்லிட்டேங்க. 68,000 ரூபாங்க. வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம், எண்பத்தி மாடலுங்க. இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 82 மாடலு. ஓவரால் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி புக்கில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஓ புரோக்கர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. எவ்வளோ ஆகும், எவ்வளோ செலவாகுன்றதை கேட்டுக்கோங்க. அவங்களால முடிஞ்சதுன்னா நீங்களே புக்கு வந்து கரண்டில் கொண்டு வந்துக்கோங்க. ரீஸ்டோர் பண்ணோன்னு நினைக்கிறவங்க புக்கை கரண்ட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா ரீஸ்டோர் ஒர்க் ப்ளஸ் புக்கு கரண்ட் பண்ணுறதை நானே வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன். பட் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அது உங்களோட சேர்ந்தது. லோ பட்ஜெட்டில் வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு எனக்கு புக்கு கரண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கனாலுமே, நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியாவிலேருந்து வரீங்க, ஏதாவது ஒரு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இல்லை கோயம்புத்தூர்லேருந்து இந்த வண்டி வந்து பர்ச்சேஸ் பண்ண வரீங்க, புக்கை நான் கரண்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் என்னோட சப்போர்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி விட்றேன். அவங்களே உங்களுக்கு வந்து புக் ஒர்க்கு பண்ணி கொடுப்பாங்க. ஓவரால் இதுதாங்க. ரீஸ்டோர் பண்ணணுன்னாலுமே தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை லோ பட்ஜெட்டில் வண்டியை வந்து வாங்கிட்டு இப்படியே ரன் பண்ணிவிட்டு புக்கை கரண்ட் பண்ணணும்னு நினச்சாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சேல்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் கிளின்டன் மனோ. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ரேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். பை.